சுவாமி கோவில் முன்பு மதியம் கடல் சீற்றத்துடன் காணப்பட்ட நிலையில் மாலையில் 75 அடி கடல் உள்வாங்கியுள்ளது. என்ன நடந்தது விரிவாக பார்க்கலாம். முருகனின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடாக கடற்கரையோரம் அமைந்துள்ளது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில். தினந்தோறும் இக்கோவிலுக்கு ஏராளமான பக்தர்கள் வருகை தருகின்றனர். திருவிழா நாட்கள் மற்றும் விடுமுறை தினங்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கோவிலுக்கு வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்வது வழக்கமான ஒன்று. கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்கள் கோவில் முன்புள்ள கடற்கரையில் புனித நீராடி பின்னர் சுவாமி தரிசனம் செய்கின்றனர். இந்த நிலையில் இன்று தமிழ் புத்தாண்டு என்பதால் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திருச்செந்தூருக்கு வருகை தந்து கோவில் முன்புள்ள கடற்கரையில் புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிலையில் மதியம் 3 மணி அளவில் கோவில் முன்புள்ள கடற்கரையில் திடீரென அலைகள் சீற்றத்துடன் காணப்பட்டது. அடுத்த சில நொடிகளில் கடல் அலைகள் கரைக்கு வந்தன. சுமார் 100 அடிக்கு கரைக்கு வந்த அலைகளால் கடற்கரை முழுவதும் கடல் நீர் தேங்கியது. அந்த சமயத்தில் கடற்கரையில் சிறு குறு வியாபாரங்களான கிழங்கு பழங்கள் விற்பனை செய்பவர்களின் கடைகளை கடல் நீர் சூழ்ந்தது. அடுத்த சில நொடிகளில் அந்த கடைகளை சுற்றி போட்டிருந்த பொருட்களை வாரி எடுத்துச் சென்றது கடல் அலைகள். தொடர்ந்து சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த இந்த கடல் சீற்றத்தில் பக்தர்கள் அச்சமில்லாமல் குளித்தனர். கோவில் பணியாளர்களும் காவல்துறையினரும் பக்தர்களை பாதுகாப்பாக குளிக்கும்படி அறிவுறுத்தியதோடு கடற்கரையோரம் ரோந்து பணியிலும் ஈடுபட்டிருந்தனர். இதற்கிடையில் மாலை 5 மணி அளவில் திருச்செந்தூர் நாழிக்கிணறு பகுதியில் இருந்து ஐயா கோவில் வரையில் சுமார் 500 மீட்டர் நீளத்திற்கு 75 அடிக்கு கடல் திடீரென உள்வாங்கியது. மதியம் கடல் சீற்றத்துடன் காணப்பட்ட நிலையில் திடீரென மாலையில் கடல் உள்வாங்கியதால் கோவிலுக்கு வருகை தந்த பக்தர்கள் அதிர்ச்சியடைந்தனர். ஒருபுறம் பக்தர்கள் அதிர்ச்சியடைந்தாலும் மறுபுறம் கடல் உள்வாங்கிய பகுதிகளில் தெரிந்த பச்சை நிற பாசி படிந்த பாறைகள் மீது ஏறி நின்று செல்ஃபி எடுத்தும் புகைப்படம் எடுத்தும் மகிழ்ந்தனர். ஒரு சில பக்தர்கள் அந்த பாறைகள் மீது கற்பூரம் ஏற்றி வழிபாடு செய்தனர். அமாவாசை பௌர்ணமி நாட்களில் திருச்செந்தூர் கடல் உள்வாங்குவது கடல் சீற்றத்துடன் காணப்படுவது வழக்கமாக இருந்தாலும் இன்று இருந்த அளவுக்கு கடல் ஒரு நாளும் சீற்றத்துடன் காணப்படவில்லை என கோவிலுக்கு வருகை தந்த பக்தர்களும் கடற்கரையோரம் உள்ள சிறு குறு தொழில் செய்பவர்களும் தெரிவித்துள்ளனர்.